ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரோட்டு கடையிலலாம் வச்சு தக்காளி சட்னி வைப்பாங்கள்ல, அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம ஒரு வாட்டி தக்காளி சட்னி ரோட்டு கடையில் சாப்பிட்டோம்னா இது எப்படி வைப்பாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு நம்ம வந்துடுவோம். அந்த தக்காளி சட்னி நம்ம எப்படி டேஸ்ட்டாக வைக்க போகிறோங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு கொஞ்சம் சுடுதண்ணியில் 10 வரமிளகாய், காஞ்ச மிளகாய் இருக்குல்ல, அது சுடுதண்ணிலே ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டு, அது கூட காஷ்மீர் சில்லி 2 சில்லி ஊற வச்சுருக்கேன். ஏன்னா கொஞ்சம் கலர் வர்றதுக்காக. அடுத்து ஒரு 5 மீடியம் சைஸு தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணியிருக்கிறேன். ஒரு 10 சின்ன வெங்காயமும் கட் பண்ணியிருக்கிறேன். அது கூட கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு 10 பல் பூண்டு வச்சு, கொஞ்சம் கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு, கடுகு, ஜீரகம். இது கூடவே சின்ன வெங்காயம் 10 சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிற தோல் எடுத்து இதை நம்ம சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் போடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது கூடவே 2 பெரிய வெங்காயத்தையும் நான் எடுத்துருக்கிறேன். இப்போ 10 பல் பூண்டு, அது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல தக்காளி. இனி இது கூட நம்ம வரமிளகாயின் பேஸ்ட்டாக இந்த அளவுக்கு ஆயில் சூடாயாச்சு. கடுகு பொறுமை உளுந்தம் பருப்பை நம்ம போட்டுடலாம். காம்பினேஷனுங்க ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப அருமையாக இருக்கும். உளுந்தம் பருப்பை போட்டுடலாம். ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் எடுத்துக்கலாம். கொஞ்சம் நிறையாவே செஞ்சாதாங்க வீட்டில் டக்குன்னு செலவாயிடும். நம்ம இட்லிக்கு ஊற்றி சாப்பிடும்போது பசங்க ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. டக்குன்னு காலியாயிடும். நமக்கு போகிறதுக்கு கொஞ்சம் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். உப்பு நம்ம அரைக்கும் போதே அரைச்சிக்கலாம். மறந்துட்டோம் அப்படின்னா இந்த டைமில் நம்ம சேர்த்துக்கலாம். ரெடி ஆயாச்சு. இது கூட நம்ம ஒரு ஸ்பூன் இட்லி மாவு கரைச்சி விட்டுக்கலாம். ரெடி ஆயிடுச்சுங்க. இது கூட நம்ம இட்லி மாவு தான் ஆட் பண்ணி டச்சப் கொடுத்துடலாம். இதுக்கு மேலோட்ட கொஞ்சம் கொத்தமல்லி இலையை அப்படியே தூவி விட்டோம்னா ரொம்பவே வாசமாக இருக்கும். தக்காளி சட்னி ரெடி. இதுக்கு நம்ம இட்லிக்கு செம்ம காம்பினேஷனாக இருக்கும். நீங்கள் ஒரு முறை உங்கள் வீட்டில் வச்சு செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். நம்ம இன்றைக்கி இட்லிக்கு தான் வச்சுருக்குறோம். இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இட்லிக்கு வச்சு சாப்பிட்டு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். உங்களுக்கு ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம இனி இட்லி ரெடியாக மல்லிகைப்பூ மாதிரி இட்லி இருக்குது. இந்த இட்லிக்கு ஒரு டிப்ஸ் நான் இன்னொரு வீடியோவில் கொடுப்பேன். பார்க்கலாம். இந்த சட்னி கொஞ்சம் நிறைய விட்டால் தான் நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். அல்டிமேட்டுங்க, வேறு லெவலு. பசங்களுக்கெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க 2 இட்லி சாப்பிட்றவங்க 5 இட்லி சாப்பிடுவாங்க. சாப்பிட வேண்டாம், நம்ம வீடியோவுக்கு முடிச்சிடலாம்னு நினச்சேன். ஆனால் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நம்ம இன்னொரு நல்ல வீடியோவில் மீட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.